ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8 கிலோ பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் வியாபாரத்துக்கு எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு நான் வீடியோஸா ஷேர் பண்ண போறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொன்னேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு. நிறைய பேர் ஆர்டர் பண்ணி ஊறுகாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பல ஊர்களும் சரி, நேர்லயும் சரி, நிறைய ஷாப்லயும் சரி, எல்லா இடத்துலையும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே தேவி ஊறுகாயோட பிக்கிள்ஸோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஷாப்ல கேட்குறவங்க மேக்சிமம் தேவி ஊறுகாயோட பிக்கிள்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு என்னோட ஊறுகாய் எல்லாமே. எல்லாருக்கும் அவ்வளோ ரீச்சா இருக்கு, பிடிச்சிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டு முறையில தான் ஊறுகாய் செஞ்சு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல நீங்க எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்த உடனே அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல தோணும். அதுவும் இந்த சாப்பிட்ட உடனே லைட்டா நமக்கு அந்த கசப்பு, அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்படியே தண்ணி குடிச்சா சில்லுன்னு அப்படியே சூப்பரா இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே அந்த தண்ணி குடிக்கும் போது ஒரு ஜிவ்வுன்னு அந்த ஒரு ஸ்வீட்னஸ், அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சு அந்த டேஸ்ட் பாக்குறது பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கெமிக்கல்ஸ் சேர்க்காம தரமான முறையில சுத்தமா செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் வேணா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எந்த ஒரு நாளும் சரி, அதிகமான அளவுனாலும் சரி, கம்மியான அளவுனாலும் சரி, கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம். யூடியூப் வியூவர்ஸ் நிறைய பேர் நெல்லிக்காய் ஊறுகாய் வீடியோஸ் போடுங்க, நாங்களும் வீட்டில் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் நெல்லிக்காய் ஊறுகாய் நிறைய கஸ்டமர் கொடுத்தேன். அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு, சான்ஸே இல்லை, இதே மாதிரி டேஸ்ட்டா எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க. நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருக்கறனால சீக்கிரம் காலி ஆயிடும். காலி ஆயிடுச்சுன்னா திரும்பி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் உண்மையிலே விலை இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நினைக்கவே இல்லை. இந்த தடவை கொஞ்சம் நெல்லிக்காயோட ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கனால அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கன்றக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஊறுகாய் வாங்குற முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் தான் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகமான அளவு உப்பு சேர்க்காதனால ஊறுகாயோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நெல்லிக்காய் உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஸ்ட் பிரச்சனை சரி பண்ணி கொடுக்கும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கனாலே போதும், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நிறைய பேர் வேக வச்சு தான் செய்வாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஊறுகாய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. செஞ்ச சில நாட்களிலே கெட்டு போயிடும். அதனால நெல்லிக்காய் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பொருளை நீங்க ஊறுகாய் செஞ்சாலும் டேரக்டா உப்புல ஊற வச்சு தான் செய்யணும். நம்ம தண்ணீரை லைட்டா வேக வச்சு எடுத்துட்டாலும் ஊறுகாய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியாது. நானே என் கைப்பட பக்குவமான முறையில ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ஊறுகாய் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி செய்யறதுனால என்னோ தெரியல, மக்களுக்கு அதிகமா தேவி ஊறுகாயோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு, வாங்கினவங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது யோசிக்கிறவங்க எல்லாருமே செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே வேணும் அப்படி கேட்குறாங்க. அதேமாதிரி உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டான அளவில் இருக்குது. வயசானவங்களும் நம்பி தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நெல்லிக்காய் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு துணியை எடுத்து ஒவ்வொரு நெல்லிக்காயும் துணியால் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். கொஞ்சம் தண்ணி நம்ம நெல்லிக்காய் இருந்துச்சுனாலும் ஊறுகாய் நீங்கள் ஸ்டோர் பண்ணவே முடியாது. சில நாட்களிலே கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் செய்யற மாதிரி உங்க வீட்டில் நீங்க செய்யணும்னாலும் செய்யலாம். இல்லை எனக்கு சரியா செய்ய தெரியாது, பக்குவமா அந்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டா பார்த்து போட தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேணாம். ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எந்த ஒரு நாள் சரி ஊறுகாய் உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் பண்ணி தருவோம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம நெல்லிக்காய் ஃபுல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நெல்லிக்காயும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் செய்யலாம் நீங்க நினைக்கலாம். கட் பண்ண உடனே செய்யவே கூடாது. எந்த ஒரு ஊறுகாய் செய்யும் போதுமே உப்புல ஊற வச்சுதான் செய்யணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் ஊறதுக்கு எனக்கு 10 நாள் கிட்டவாது ஆயிடுச்சு. 8 கிலோ நெல்லிக்காவும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே கத்தியில தான் கட் பண்ணி எடுத்தேன். இட்லி குண்டால வச்சு நான் வேக வைக்கவே இல்லை. இட்லி குண்டால வச்சிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நமக்கு அந்த தனித்தனியாக லேயராக ஈஸியாக வந்துடும். ஆனால் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காய் பீசஸ் எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அளவாவது உப்பு சேர்க்கணும். ஏன்னா ஒரு வாரத்துக்கிட்ட நமக்கு இந்த நெல்லிக்காய் எல்லாமே உப்புலே தான் ஊறணும். உப்பு கம்மியா சேர்த்துட்டீங்கன்னா நமக்கு நெல்லிக்காயில ஃபுல்லா ஃபங்கல் ஸ்டார்ட் ஆயிடும். அதனால உப்பு தாராளமா நிறையவே சேர்க்கலாம். கெட்டு போகாம நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு 3 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. ஃபங்கல்ஸ் பாக்டீரியா இது எல்லாமே அஃபெக்ட் ஆகாம நமக்கு பாதுகாத்து கொடுக்கும். அதனால மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 10 நாளாவது மினிமம் இதை நம்ம ஊற வைக்க போறோம். உப்புல ஃபுல்லா நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நாள் மட்டும் இதை அப்படியே மூடி வைக்க போறோம். அப்படியே மூடி வைக்க கூடாது.
மார்னிங்கு ஈவினிங் 2 வேளையும் மாற்றி மாற்றி அந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக குலுக்கி விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஒவ்வொரு நாள் குலுக்கி பக்குவமாக பண்ணுறீங்களோ நமக்கு நெல்லிக்காய் ஃபுல்லாக அந்த உப்பில் ஊறி போயிருக்கும். ஊறுகாவும் நமக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். 10 நாளுக்கு அப்புறமும் இந்த நெல்லிக்காய் நம்ம குலுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் இதே மாதிரி தான் உப்பு போட்டு ஊற வைப்போம். ஆனால் நமக்கு அந்த உப்பு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த காயெல்லாம் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஆனால் நெல்லிக்காய் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வராது, ஹார்டாக தான் இருக்கும். ஊற வச்ச மாதிரியே இருக்காது, நச்சு நச்சுன்னு தான் தேங்காய் சில் மாதிரி தான் இருக்கும். 10 நாளாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதை குலுக்கி வச்சு எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காய் தான் இது எல்லாமே. லைட்டாக ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். நெல்லிக்காய் வந்து உப்புல ஊறின மாதிரியே தெரியல, போட்ட மாதிரியே அப்படியே தான் இருக்குது. ஊறுகாய் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா ஊறுகாய்க்குமே செய்கிற முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் மட்டும்தான் வச்சு ஊறுகாவே செய்ய போகிறோம். இது என்னென்ன அளவுகள் போடுறது தான் முக்கியமான விஷயமே. ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம். நான் அதிக அளவு செய்கிறதுனால பெரிய பாத்திரமாக எடுத்து செய்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது சின்ன பாத்திரமாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், தீயக்கூடாது. பொரிஞ்சு வரும்போது நம்ம கடுகு, வெந்தயம், பெருங்காயம் 3 வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பார்த்தீங்கன்னா நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன், தூள் பெருங்காயம் சேர்க்க மாட்டேன். கட்டி பெருங்காயம் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதை லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும் மசாலா எல்லாமே. லைட்டாக மிக்ஸ் பண்ணது உடனே நம்ம ஊற வச்ச நெல்லிக்காய் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயில் வந்து கொஞ்சம் உப்புலாம் சேர்த்துக்கறனால நமக்கு அது தண்ணி கொஞ்சம் நிற்கும். அந்த தண்ணியோட தான் சேர்த்து நான் ஊறுகாய் பண்ண போகிறேன். உப்பு தண்ணியெல்லாம் வடித்து விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு அந்த உப்போட நம்ம சேர்த்து பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இது ஒரு 5 நிமிஷமாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக அந்த ஊறுகாய் பொடி நம்ம சேர்த்தோம் பாருங்கள், அதோட சேர்த்து தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 20 நிமிஷமாவது இந்த மசாலாவோட ஃபஸ்ட் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஊறுகாயில் வந்து நம்ம கொஞ்சம் புளி சேர்ப்போம். நெல்லிக்காயில் வந்து நமக்கு துவப்பு இருக்கும், புளிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நம்ம நெல்லிக்காய் வந்து வேக வைக்க முடியாது, ஏன்னா புளிப்பு போயிடுச்சுன்னா நமக்கு நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் ஹார்டாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ கிட்ட, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். அதிகமான குவான்டிட்டி நான் செய்யறதுனால மிளகாய் தூள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு சேர்த்துருக்க மிளகாய் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லியும் நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 1 மடங்கு மிளகாய்னா அதே மடங்கு காஷ்மீர் சில்லியும் சேர்த்து நல்லா வெயில நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்படும் போது அப்பப்போ ஊறுகாய்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த மிளகாய் தூள், நம்ம மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே இந்த மசாலா எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷமாக இது எல்லாமே நல்லா வேக வைக்கணும். டேரெக்டாக அப்படியே மட்டும் புளித்தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும் போது நெல்லிக்காய் பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக ஃபுல்லாகவே வெந்து வந்துடும். நெல்லிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்குது. நெக்ஸ்ட் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ புளிக்கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியாக தான் இருக்கணும் இந்த புளித்தண்ணி, தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஊறுகாயில் வந்து சேர்த்து செய்யும் போது தண்ணியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த நெல்லிக்காயை ஃபுல்லாக அந்த புளி தண்ணியிலேயே இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய உப்பு போட்டு தான் நெல்லிக்காய் ஊற வச்சேன். ஆனால் இப்போ ஊறுகாயை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து பாதி அளவு தான் இருக்குது. அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம் கடையில் ஊறுகாய் வாங்கி சாப்பிடும்போது அதில் உப்பு இருக்கும், அதே மாதிரி தான் உங்ககிட்டயே உப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. நான் ஊறுகாய்க்கு என்ன அளவு உப்பு தேவையோ அந்த அளவு தான் சேர்ப்பேன், அதிகமான குவான்டிட்டி சேர்க்க மாட்டேன். தாராளமாக சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாருமே வாங்கி சாப்பிடலாம். நிறைய பேர் எங்கிட்ட பெரியவங்க தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக ஏஜ்டு பர்சன் தான் அதிகமாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஊறுகாயெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க யோசிச்சவங்கலாம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தா சூப்பராக இருக்குது, நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஊறுகாயெல்லாம் வேக வைக்கும் போது மசாலா ஃபுல்லாக நல்லா கலராக இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வேற மாதிரி மாறிடுச்சு. இந்த வேக வைக்க தான் நமக்கு அந்த பழைய மசாலாவோட கலர்லாம் வர ஆரம்பிக்கும், ஆயில் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நம்ம வேக வச்சு எடுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாவது ஆகும் அந்த ஊறுகாய் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி கையை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும் 1 மணி நேரமாவது. அப்பதான் அந்த பக்குவமான முறையில் அந்த நெல்லிக்காய் எல்லாமே அடி பிடிக்காம நல்லா வெந்து ஊறுகாய் சூப்பராக ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக வேக வச்சு செஞ்சீங்கன்னா தான் பல மாதங்கள் வரை வச்சு சாப்பிடலாம். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மட்டும் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஊறுகாய் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் வெல்லம் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்கக்கூடாது.
இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி லாஸ்ட்ல நமக்கு நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த நெல்லிக்காவோட ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு எடுக்கணும். ஊறுகாய் தானே, செய்வது ஈஸி தானே, இது இவ்வளோதானே நீங்க நினைக்கலாம். ஆனா இதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஊறுகாய் செய்வது எவ்வளவு கஷ்டம்னு. ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து நெல்லிக்காயை தண்ணியில கழுவிட்டு அதை தொடச்சிட்டு அதை பக்குவமா நறுக்கிட்டு 10 நாள் கிட்ட அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாயா செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா வேற லெவல்ல இருக்கும். கம்மியான குவான்டிட்டி செய்யும் போது டக்குனு ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதுவே அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்து பார்த்து இந்த மாதிரி பக்குவமா இதை வேக வச்சு நீங்களே செய்யுங்களேன், நீங்களே அசந்து போயிடுவீங்க. டேஸ்ட் என்னைக்குமே மாறாது. பல மாசம் ஆனாலும் சரி இந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். முன்னாடி ஊறுகாய் பண்ணதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாறிடுச்சு. நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே ஊறுகாய் இருந்து வெளியில வந்துருச்சு. ஊறுகாய் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் சான்ஸே இல்லை, சூப்பரா இருக்கு. அந்த நெல்லிக்காயுமே நல்லா வெந்திருக்குது. இதே நெல்லிக்காய் ஊறுகாய் இட்லி பாத்திரத்துலயும் செய்யலாம், டக்குன்னு வேலையை முடிஞ்சிடும். ஆனா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் பல மாதங்கள் வரை நீங்க யூஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஊறுகாய் எப்படி செய்யறது, எவ்வளவு நாள் உப்புல ஊற வைக்கிறது எல்லாம் டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். எவ்வளவு அளவுகள் போடுறது வரைக்கும் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். இதை விட டீட்டெயிலா யாரும் உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. நான் வியாபாரத்துக்கு பயன்படுத்துற சீக்ரெட் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். கலர்ஃபுல்லா காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஊறுகாய் செஞ்சிருக்கேன். காரமும் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு டேஸ்ட்ல சூப்பரா இருக்கு ஊறுகாய். அப்புறம் என்னங்க, டக்குன்னு ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எந்த ஒரு நாள் சரி கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம். சீக்கிரம் ஆர்டர் பண்ணிடுங்க. ஊறுகாய் போட்ட உடனே நிறைய பேர் எனக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலி ஆயிடுச்சுன்னா திரும்பி போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிடுங்க. என்னோட ஸ்டைல உங்களுக்கு நான் 8 கிலோ பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.